பிரச்சாரக்குழு செயலாளர் ராணி ரவிச்சந்திரன், அமைப்புக்காரர் ஓட்டுநரை துணை செயலாளர் ராம்குமார், இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ், துணை அமைப்பாளர்கள் குட்டி, சிவசிதம்பரம், மாமன்ற உறுப்பினர்கள் புஷ்பலதா, மெட்ரிகா கோவிந்தன், வசதி பரமசி அதிகமான், ஒட்ட செயலாளர்கள் ஏகாபுரம், பாபு, திருமலை, சந்திரசேகர், ரவிச்சந்திரன், ஜெயசங்கர், அருண்சந்திரன், பொன்னுரங்கம், சண்முகம், நரேந்திரகுமார், ஜே கருணாநிதி, ஆர் சிவா உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் முத்தமிழ் கலைஞருடைய முதலில் மேலான அன்பு அதுபோல நீண்டகத்தை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மார்க்சிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிசி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற்று அனுப்புங்க அப்படின்னு உங்களுடைய சித்தரிப்பை பத்தி நான் இங்க உங்கள்கிட்ட அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் திரு சித்தரசு அவர்கள். சித்தரசுக்கு வாக்கு கேட்கறதா எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர், சித்தரசும் இளைஞரணியில ட்ரைனிங் ஆகினா இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பேற்கிறார். உங்களுடைய அன்போடு கண்டிப்பா அந்த உரிமையோடு இங்க நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். எப்படி போல என்னோட தேர்வாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி, அந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் எனக்கும் சித்தரசு அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? கலைஞர் சிந்தன் என்ற தேர்வாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அதே மாதிரி முத்தமிழ் கலைஞர் என்ற அந்த தொகுதியிலும் அவர் தமிழ்நாட்டில் தேர்வாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் தொகுதியா முன்னேறி இருக்கிற விரைவில் இந்த அண்ணாநகர் தொகுதியும் ஒரு ரோல் மாடல் தொகுதியா படித்தவர்கள் பண்பாளர்கள் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்களா? சில வாக்களுக்கு பேசாம கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த மோகன் அவர்கள் ஜெயிக்க வச்சாங்க. இந்த முறை நான் அவங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைந்தது 50,000 வாக்கு. அழைப்பிச்சு இங்க வந்து மக்களை சந்தித்து இந்த தொகுதிக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறாங்க. ஒரு சில திட்டங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறாங்க. குப்பாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலன் கூட அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பூங்காவுடைய டாக்டர் அவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்திருக்கிறாங்க. பக்கத்திலே ஒரு நேர இடை கூடியிருக்கிற ஒரு புதிய அங்கன்வாடி பகுதியில புதிய அங்கன்வாடி புதிய பல்நோக்கு மையம் அமைக்கப்படுகிறது. 50 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிபி சேர்த்துல இருக்கும். ஹவுஸ் லைட் வல்லூர் கோட்டம் பக்கத்துல வல்லூர் கோட்டம் பக்கத்துல புதிய தலைப்பாளம் இப்படி அனைத்து பணிகளையும் உரிமையோடு உங்களுக்கு உதய சூரிய திட்டத்திற்கு வாய்ப்பளிக்க மகளிர் உரிமை 1000 OSP
முதலமைச்சர் சாலை உணவு திட்டம் 5வது படிக்கல 8வது படிக்க உயர்ந்த மாற்றி கொண்டுள்ளோம். அடுத்த 5 வருஷத்துல 38 லட்சம் கல்லூரி மாறாத அனைவருக்கும் பழக்கப்படுவது அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள தேவையோ எல்லாருமே மூடுவாங்க. உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வீட்டுக்கு கேட்கிறேன். இன்னும் No.